சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் நீங்கள் தம்ப்லைன் பார்த்துருப்பீங்க. ஃப்ரான்ஸில் கள்ளக்காணிகள் பிடிக்கும் ஒரு சில ஈழத்தமிழர்கள் அப்படின்னு சொல்லி தலைப்பட்டிருப்பேன். சரி, வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணா பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கருத்துக்களையும் இங்கே பகிர்ந்து கொள்ளுங்கள். யாருடைய மனசையும் புண்படுத்துவது நோக்கம் கிடையாது. நான் உங்கள் தோழன் ரதன். துரோகம் மீடியாவுக்காக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருடையும் அந்த அன்போடையும் பாசத்தோடையும் கேட்டுக்கொண்டு நீங்கள் தருகின்ற ஆதரவுக்கு, தொடர்ச்சியாக தருகின்ற ஆதரவுக்கு மனமார்ந்த நன்றிகள். நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க வாட்ஸ்அப்பில் எல்லாம். எல்லாருக்குமே நன்றிகள். ஃப்ரான்ஸில் கள்ளக்காணிகள் பிடிக்கும் ஈழத்தமிழர்கள் அப்படின்னு சொல்லி தலைப்பிடப்பட்டிருக்கிறது. எல்லாரையும் நான் இங்கே குற்றம் சாட வரல, ஒரு சிலரை தான் நீங்கள் சொல்ல வருகிறேன். அதாவது இங்கே ஃப்ரான்ஸில் வசிப்பவர்கள், வாடகைக்கு இருக்கின்ற எங்களுடைய தமிழ் சகோதரர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி சொந்தமாக காணி வீடு வாங்கி இருக்கின்ற தமிழ் சகோதரர்களும் இருக்கிறார்கள். இந்த சொந்த காணியாக இருக்கலாம், வாடகைக்கு சொந்த வீடாக இருக்கலாம், வாடகைக்கு வேண்டி இருப்பவர்களாக இருக்கலாம். அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பவர்களுக்கு வந்து இந்த விஷயம் வந்து பொருந்தாது. ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கின்ற ஒரு சிலருக்கு வந்து அதையும் வீட்டில் சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த வீடு வாடகைக்கு அல்லது சொந்தமாக வாங்கி இருக்கின்ற எங்களுடைய தமிழ் சொந்தங்கள் வீட்டு பார்க்க முன்னுக்கு போனீங்கன்னு சொன்னால் அநேகமாக வீட்டு அவைன்ற கேட்டில், அதாவது வந்து ஒற்றை கேட் ஒன்று இருக்கும், டபுள் கேட் ஒன்று இருக்கும். இந்த 2 கேட் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க சொன்னால் ஒற்றை கேட்டுக்கு முன்னாலேயும் கார் பார்க்கிங் விடையலான்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி டபுள் கேட்டுக்கு முன்னாலேயும் கார் வந்து பார்க்கிங் பண்ணலாதுன்னு போட்டிருப்பாங்க. இந்த ஒரு நில வீட்டில் ஒற்றை கேட்டுக்கும் டபுள் கேட்டுக்கும் எங்கேயாவது நோ பார்க்கிங் போட்டிருந்தா அது 100% தமிழாக்களுடைய வீடு. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இது குறிப்பாக நீங்கள் எங்கே பார்க்கலாம் அப்படின்றதை நான் சொல்கிறேன். குறிப்பாக நீங்கள் பார்க்கலாம் இந்த 93 பகுதிகள், அதாவது வந்து பொபினி, லூபூஷே, லாக்ருனவ், இங்கே ட்ரான்சி, அதே மாதிரி பொண்டி, இந்த தமிழர்கள் செறிந்து வாழ்கின்ற எங்களுடைய பகுதிகள், ஒபோவில்லியே, இந்த பகுதிகளில் நீங்கள் அளவுக்கு அதிகமாக காணலாம். இதர இடங்களில் தமிழர்கள் இருந்தாலும் அவர்கள் அந்த வீதிகளில் அல்லது அந்த ஒழுங்கைகளில் இருக்கின்ற அல்லது அந்த மேரியால் சொல்லப்படுகின்ற கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு தான் அவர்கள் வீதியில் என்ன செய்யணுமோ ஒன்றுமே செய்யணும். ஆனால் இங்கே இந்த பகுதிகளில் வந்து அளவுக்கு அதிகமாக இப்படியான சம்பவங்கள் காணக்கூடியதாக இருக்குது. சரி, நான் சொல்ல வருகின்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நோ பார்க்கிங் போர்டு நீங்கள் போட்டிருக்கிறீங்க, எல்லாருமே வீடுகளில் போட்டிருக்கிறீங்க. அதில் காரை வந்து விடக்கூடாதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அது என்னன்னு சொன்னால், நீங்கள் வாகனம் வெளியில் எடுக்கின்ற பொழுது அது ஒருத்தருடைய வாகனம் வந்து அதில் தடையாக இருந்தால் உங்களுடைய ஒரு அவசர பிரயாணத்துக்கு நீங்கள் போக முடியாது. உங்களுடைய வீடு சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடு இருந்தாலும் சரி, அது உங்களுக்குரிய பாதை. அதில் வந்து எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. நான் வந்து அதை மறக்கவும் இல்லை. சில இடங்கள் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிரெதிர் வீடுகள் வந்து எல்லாமே தமிழாக்கள் வீடுகளாக இருக்கும். இவர்களுக்கு எதிரெதிர் வீடுகளில் வந்து பகைச்சு கொண்டிருப்பினோம், சண்டை பிடிச்சு கொண்டிருப்பினோம். இப்படியே இருக்கின்ற பொழுது ஒரு எதிர் வீட்டுகளை வந்து ஒரு அலுவலுக்காக வந்து யாராவது அவங்களோட உறவினர்களோ நண்பர்களோ சொந்தமோ யாராவது வந்திருக்கலாம். அந்த நேரத்தில் குறிப்பிட்ட எதிரெதிர் வீட்டு நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சண்டை பிடிச்சிருப்பாங்க, கதைக்கிறது இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டால் தெரியாது. ஆனால் ஒரு எதிர் வீட்டுக்காரர் வீட்டுக்கு ஒரு கார் வருது அப்படின்னு சொன்னால் தங்களுடைய வீட்டு வாசலுக்கு முன்னால் அல்லது அந்த நோ பார்க்கிங் போட்ட இடத்துல வந்து நிப்பாட்டக்கூடாது அப்படி என்று சொல்கிறது ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதுக்குள்ள வந்து டிரைவர் சீட்டில் ஒருத்தர் இருப்பாராக இருந்தால் உங்களுடைய வாகனம் எந்த நேரம் வெளியில் இருக்கிறதோ அந்த நேரம் அந்த குறிப்பிட்ட நபர் வந்து அந்த வாகனத்தை வெளியில் எடுப்பதற்கு அவர் தயார் நிலையில் தான் இருப்பார். என்ன சொன்னால், லைசன்ஸ் எடுக்கின்ற பொழுது எல்லாமே பார்த்து அவருக்கும் ரூல்ஸை வந்து அவரும் ஃபாலோ பண்ணி தான் வாகனம் ஓடுவார். இதை விடுத்துட்டு ஒரு சில தமிழாக்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், வீடு நாங்கள் வாங்குகின்ற பொழுது அந்த பகுதி மேரி, குறிப்பாக இந்த 93 பகுதிகள் 94 பகுதிகள் இருக்கின்றவர்கள், அவர்கள் எங்களுடைய தமிழர்களுக்குள்ள வந்து ஒரு சில நினைப்பு, அந்த மேரி என்னன்னு சொன்னால் அந்த முந்துண்டு ரோட் அவலத்தை தங்களுக்கு தான் எழுதி தந்து விட்டது அப்படின்னு சொல்லி. இந்த கொரோனா காலத்தில் வந்து வியாபாரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நட்டமாகிறது அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் நாட்டினுடைய அரசாங்கம் சொல்லியிருந்தது.
நீங்கள் ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கின்ற உணவகங்கள் வச்சுக்கின்றவர்களுடைய எல்லா வியாபாரமும் குறைந்து விட்டது. அதை மட்டும் இல்லாமல் சன நெரிசலாக இருக்கிறது. நீங்கள் அதனால் நடைபாதையில் கொஞ்சம் இடத்துக்கு வந்து நீங்கள் கதிரைகள் போட்டு நீங்கள் இருந்து சாப்பிட்றதுக்கான வசதிகள் செய்யலாம் அப்படின்ற மாதிரி இந்த வீடு வாங்கியவர்களுக்குள் ஒரு நினைப்பு என்னென்னு சொன்னால், நாங்கள் வேண்டின வீட்டினுடைய முன்பகுதி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்குரியது. இதில் வந்து பொது போக்குவரத்து பாவிக்கின்ற எவருமே வாகனங்களோ ஒரு அவசரத்துக்காக ஒரு வாகனங்களோ நிறுத்தக்கூடாது அப்படின்றது வந்து உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். நாம் வந்து ஃப்ரான்ஸில் கிட்டத்தட்ட 10-12 வருடங்களாக நான் இங்கே வாகனம் எல்லா இடமே பரிசு அண்டியாக பகுதி பரிசை விட்டு வெளியில் அவுட்டோ பரிசு எல்லாமே வாகனத்தில் போய் வந்திருக்கேன். எல்லா இடமே நான் வாகனம் பார்க்கிங்கில் விட்டுட்டு நிற்கிறேன். நான் இந்த விஷயம் வந்து பெருசாக இங்கே பிரச்சனை வருகிற எங்கேன்னு சொன்னால் இந்த 93 போய் தான். நீங்கள் மற்ற எங்கே இருந்தாலும் போயிட்டு நீங்கள் பரிசுல 94 பகுதியில் போங்க, அல்லது 78க்கு போங்க, 77க்கு போங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் போங்க, ஒரு பிரச்சனை இல்லை. அல்ல 95க்கு போங்க, பிரச்சனை கிடையாது. அல்லது பரிசுக்குள்ளே பாருங்க, எங்கேயாட்டியம் வீட்டுக்கு முன்னால் நோ பார்க்கிங் போட்டிருந்தா நீங்கள் அந்த இடத்துல உங்களுடைய காருக்கு நீங்கள் வார்னிங் போட்டுட்டோ அல்லது டிரைவர் சீட்டில் நீங்கள் ஒருவர் இருப்பீர்களாக இருந்தால் அந்த பகுதியால் போலீஸார் வந்தால் கூட இதிலிருந்து வாகனத்தை எடுண்டு தான் சொல்லுவார்களே ஒழிய மரியாதையோடு, அல்லது இல்லை நான் ஒரு அலுவலாக நிற்கிறேன், ஒரு நிமிஷத்துக்குள்ள நான் வாகனம் எடுக்கிறேன்னு சொன்னால் விட்டுட்டு போயிடுவார்கள். அல்லது இந்த பேயும், அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாகனத்துக்கு துண்டொலி வைக்கிறவர்கள் வருகின்ற பொழுது கூட இல்லை நீ வாகனம் நிப்பாட்டக்கூடாது, வாகனத்தை எடுண்டு தான் சொல்லுவார்களே ஒழிய அவர்கள் வந்து சண்டித்தனத்துக்கு வருவதில்லை. அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரெஞ்சுக்காரர்கிட்ட அல்லது வந்து இங்கே இருக்கின்ற வேறொரு நபரனுடைய வீட்டுக்கு முன்னால் விட்டாலும் அவங்க வழியில் போக போகிறாங்கன்னு சொன்னால் வந்து கதவில் தட்டி நான் வழியில் கார் எடுக்க போகிறேன், நீ உண்ட காரை எடுக்கிறியா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி தான் கேட்பாங்க. யாருமே வந்து சண்டைக்கோ அல்லது வந்து முட்டு கொடுக்குற மாதிரி பேசுவதே கிடையாது. ஆனால் நீங்கள் எங்களுடைய தமிழர்களுடைய வீட்டுக்கு முன்னால் போனீங்கன்னு சொன்னால் ஒன்று அவங்களோட வீட்டுக்கு முன்னால் அந்த நாய் நின்று குலைக்கும். அதாவது காரை நிப்பாட்டல முதலாவது அந்த பிரச்சனை. அந்த நாய் குறைக்கிற சத்தத்தில் வாகனத்தை நிப்பாட்டல என்ன சொன்னால் அயல் வீட்டுக்காரங்களே வந்து பிரச்சனை கொடுப்பாங்க. அல்லாது அந்த இடத்துல நான் வாகனம் நிப்பாட்டிட்டு அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழாக்கட வீட்டில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கலாம். கூடுதலான தமிழாக்களை விட எல்லா பக்கம் கேமரா பூட்டியிருப்பேன். அந்த கேமராவில் பார்த்துட்டு வந்து இதில் காரை வழியில் இடண்டுவீங்க. அப்போ நீங்கள் இல்லை நீங்கள் வெளியில் போக போகிறீங்களோ அல்லது நான் உங்களுக்கு போக போகிறீங்கன்னு சொன்னால் எடுத்து போகிறேன்னு சொன்னால் இல்லை நீங்கள் ரெண்டு வீட்டுக்கு முன்னால் நீங்கள் கார் நிப்பாட்டலான்னு சொல்லி சண்டித்தனத்துக்கு வருகின்ற ஒரு சில தமிழர்களும் இங்கே இருக்கத்தான் செய்கிறார்கள். அந்த இடத்த உங்களுக்கு வீடு உங்களுடைய காணிக்குள்ளே காரை கொண்டு விடலை, வீதியில் கார் விட்டுருக்கிறது. உங்களுடைய வாகனம் வெளியில் போகின்ற பொழுது வாகனம் அது தடையாக இருந்தால் அது ஓகே நீங்கள் செய்கிறது. இது நீங்கள் முன் வீட்டுக்காரனோட பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரனோட பிரச்சனை, சைட் வீட்டுக்காரனோட பிரச்சனை, அங்களைங்களை பார்க்கிங் இல்லை, ஒரு அவசரத்து வாகனம் கொண்டு வந்து விட்டாச்சு என்றதுக்காக நீங்கள் முன் வீட்டுக்காரனோட இருக்கின்ற பகையை யாரோ ஒரு தெரியாத நபர் மீது காட்டுகின்ற ஒரு சில விசத்தனமான வேலைகளும் இங்கே ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் உண்மையில் கவலைக்குரிய ஒரு விஷயமாக இங்கே இருக்கிறது. அப்படின்றது ஒரு சொல்லனா துயரம் அப்படின்னு சொல்லலாம். வாகனத்தில் வருகின்றவர் வாகனத்துக்குள்ள வந்து சில இடங்களில் அவங்களோட வருகின்ற ஒருவருக்கு வந்து இயலாதவராக இருப்பார், அல்லது ஒரு பெண்ணாக இருந்தால் கர்ப்பிணி பெண்ணாக இருப்பாங்க, அல்லது வயதானவர்களாக இருப்பாங்க, இறங்க முடியாமல் இருக்கும். அவங்களுக்கு வந்து எல்லாம் பிடிச்சி தான் இருக்கணும். எமர்ஜென்சிக்கு வந்து எமர்ஜென்சி வார்னிங் லைட் போட்டுட்டு காரை நிப்பாட்டி இருந்தால் நீங்கள் அந்த இடத்துல இருந்து கார் எடுன்றதோ அல்லது வந்து அவர்களோட முட்டு கட்டுறதோ அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. திரும்பவும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து நீங்கள் காணி மட்டும்தான் உள்ள வாங்கியிருக்கிறீங்க. வெளியில் இருக்கின்ற வீதி உங்களுக்கு எழுதித்தரப்படவில்லை, எந்த ஒரு மேரியும் எழுதித்தரவும் மாட்டுது. உங்களுடைய வாசலில் வாகனம் வந்து 24 மணித்தியால நிப்பாட்டுவது தான் நாங்கள் தடையை ஒழிய ஒரு நிமிடமோ 2 நிமிடமோ ஒரு 5 நிமிடமோ அதில் நிப்பாட்டுவதோ அல்லது குறிப்பிட்ட டிரைவர் சீட்டில் ஒரு அந்த வாகனம் ஓடுகின்ற வாகன சாரதி இருக்கிறதோ வந்து என்றைக்குமே வந்து யாருக்குமே அது டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. மனிதாபிமானத்தோடு அநேகமாக இந்த தமிழர்களும் தான் முட்டிக்கிறது. மற்றவர்களோட அதே மாதிரி இந்த பிரெஞ்சு மொழி பேசுகின்றவர்களோடையோ அராப்காரரோடையோ அல்லது வந்து ஆப்பிரிக்க இனத்தவர்களோடையோ எந்த ஒரு தமிழர்களும் போய் முட்ட மாட்டாங்கன்னு சொன்னால் அவங்க பிடிச்சி வெளுத்து விட்டுருவாங்க. அல்லது வந்து அவங்களுக்கு பாச தெரியும், அந்த இடத்துல கத்தினாங்கன்னு சொன்னால் இவர்களால் கதைக்க முடியாது. அதனால் வந்து அவர்களோட முட்டுறதில்லை. தமிழாக்கள் அல்லது இந்த பங்காளி அல்லது வந்து பாகிஸ்தான்காரர்கள் எங்களுடைய முகசாயல் உள்ளவர்களோடு தான் அநேகமான தமிழாக்கள் முட்டிக்கிறது, வம்புக்கு போகிறது, சண்டைக்கு போகிறது, வில்லங்கத்துக்கு போகிறது. அது இன்னும் மது அருந்திட்டு வந்து நின்றார்கள்னு சொன்னால் அந்த மாலை நேரங்களில் மது அருந்திட்டு நிற்பவர்களாக இருந்தால் அது இன்னும் பெரிய பிரச்சனை. காருக்கு கண்ணாடி உடைக்கிறது, வாகனத்தை அடிச்சு நொறுக்கிறது, இப்படியான வேலைகள் செய்கின்ற பொழுது வாகனத்தில் வாகன சாரதி சீட்டில் அல்லது டிரைவர் சீட்டில் இருப்பவருக்கு சட்டம் தெரியுமாக இருந்தால் இது இப்படித்தான் என்று சொல்லி தெரியுமா இருந்தால் அந்த இடத்துல போலீஸ் வந்தால்
நீங்கள் அத்தனை தண்டப்பணம் கட்டுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கிறது. சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் அவங்க மேலே. அதனால் நீங்கள் வீடு வாங்கினவர்களாக இருந்தாலும் சரி, வாடகை இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, உங்களோட வீட்டுக்கு முன்னால் டபுள் கேட் இருந்துச்சுன்னு சொன்னால் சரி, அதில் நிப்பாட்டாட்டிங்க. கொஞ்சம் அங்கே முன்னுக்கு பின்னுக்கு இறக்கி நிப்பாட்டுறதுக்கு எல்லாருக்குமே சட்டம் இருக்காது. நீங்கள் ஒற்றை கதவுக்கு முன்னாலேயும் போயிட்டு நோ பார்க்கிங் போட்டிங்கன்னு சொன்னால் அது எந்த மாரி ஏற்றுக்கொள்ளுமா எனக்கு தெரியலை. யாராவது தெரிஞ்சவங்க கருத்து சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குன்னு சொல்லி ஒன்றில் பாக்ஸ் பார்க்கிங் இருக்கும் அல்லது வெளி பார்க்கிங் இருக்கும். ஒன்றில் பாக்ஸ் பார்க்கிங்லேயும் சரி அல்லது வெளி பார்க்கிங்கிலும் சரி, ஏதாவது ஒரு அவசரத்துக்கு ஒரு வாகனம் நிப்பாட்டிட்டா உடனடியாக அந்த வாகனத்தை கொண்டு அடிக்கிறது. அதே மாதிரி வெளி பார்க்கிங்கில் வந்து வாகனம் நின்றுட்டேன்னு சொன்னால் ரோட்டில் நின்று கூண்டு அடிக்கிறது, மற்றவர்களை டிஸ்டர்ப் பண்ணுறது நிறைய இடங்களில் நடக்கிறது. ஒரு வாகனம் உங்களுடைய பார்க்கிங்கில் நிற்கிது அல்லது உங்களுக்கு அது தடையாக இருக்குதுன்னு சொன்னால் ஸோ வேறு வழி இல்லை. இங்கே எல்லாருமே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகிறது. கொஞ்சம் வெயிட் பண்ணி சரி அடுத்த வாகனம் எடுக்கும் மாதிரி வெயிட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச வாகனம்னு சொன்னால் சொல்லுங்கள். அநேகமானவர்கள் ஒரு தெரியாத பார்க்கிங்கில் வாகனம் விட்டால் தொலைபேசி இலக்கம் எழுதி வச்சுட்டு போங்க. அப்படி தொலைபேசி இலக்கம் எழுதி வச்சுருந்தா அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு கால் பண்ணி இங்கே வாங்க, என்னுடைய பார்க்கிங்கில் உங்களோட காரணிக்கு எடுங்கன்னு சொன்னால் இங்கே எல்லாருமே எந்தவித சண்டைக்கும் பெற மாட்டார்கள். மரியாதை கொடுத்து வாகனத்தை எடுப்பாங்க. இல்லை உண்ட பார்க்கிங் தான் உனக்கு பார்க்கிங் எழுதி தந்திருக்கான்னு சொல்லி யாருமே சண்டைக்கு வர்றதில்லை. ஆனால் எங்களுடைய ஆக்கள் சில மொழி விளங்காத்தன்மை, உடனே மரியாதை இன்மையாக பேசுகிறது, அப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால் இங்கே இறக்கும் பொழுது யாருமே போய்க்கு எதுவுமே கொண்டு போகிறதில்லை. ஃப்ரான்ஸை பொறுத்தவரை அல்லது வெளிநாட்டை பொறுத்தவரை இந்த 6 அடி உடம்புக்கு 6 அடி நிலமும் சொந்தம் இல்லை. ஒரு போரணைக்குள்ள வச்சுட்டு சுவிட்சை போட்டு விட்டா கதை முடிஞ்சுது ஒரு நிமிடத்தில். இந்த வாழ்க்கையில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள், தேவையில்லாத சண்டைகள். நாளைக்கு அந்த நபரை நீங்கள் இன்னொருத்த கண்டீங்கன்னு சொன்னால் எப்படி முகம் கொடுப்பீங்க யோசிச்சு பாருங்கள். அதனால் வாழும் வரை எல்லாரோடைய சந்தோஷமாக வாழும். இது பற்றிய ஒரு விழிப்புணர்வு அப்படின்றத விட ஒரு கவலை அப்படின்னு சொல்லலாம். இது நான் கண்ணால் நேராக பார்த்த விஷயம். இன்று ஒரு அராப்காரரோட ஒரு தமிழால் சண்டை பிடிக்கிற விஷயம், அவருக்கு மொழி பிரச்சனை. அதனால் இந்த விஷயம் பயந்து கொள்ளணும் என்று சொன்னால் நம்ம இருக்கிற இடத்துல ஒரு ஸ்ரீலங்கன் இங்கே பாரு இப்படி பண்ணுறாங்க, ஸ்ரீலங்கன் அவங்க அப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி யாருமே குறையாக சொல்லக்கூடாது. அதுக்காகத்தான் இந்த வீடியோ. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளும். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.